பார்த்து கொண்டிருப்பது நமது ஹெவன் டிவி. அதிகாலையில் கர்த்தரை நீ தேடினார், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டார், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் இந்த மத்தியான வேளையிலே இந்த மகளிர் மன்றாட்டு ஜெபத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மத்தியான வேளையில கூட நாம் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஒரு நிமிடம் ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் நடுவிலே அப்பா ஆவியானவர் எழுந்தருளி இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் விசேஷித்த ஜெப ஆவி எங்களுக்கு தந்து நடத்துங்கப்பா. ஆண்டவர் நாங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர்களை கற்று தருவீராக அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வீடுகளிலே இருந்து இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே அவிதமாக ஆண்டவரே சகோதர சகோதரிகள் அவர்கள் அவிதமாய் ஜெபிக்க கர்த்தர் வேண்டிய பலனை கிருபையும் கர்த்தர் கொடுத்து ஜெப ஆவியினால் கர்த்தர் நிரப்புவீராக. உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன் என்று சொல்லியிருக்கிறீரே. ஆமாப்பா ஸ்தோத்திரம். வாய்களை விரிவாய் திறந்து கர்த்தரை பாடி ஆராதித்து மகிமைப்படுத்தி ஜெபிக்க கர்த்தர் கிருபை தருவீராக. நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு பாடல் பாடுவோம். காகளநாதம் கேட்டிடும் நேரம் நெருங்குதே அதோ, கல்வாரி நாதர் காந்தியை சேர்க்க வருகிறார் இதோ. ஆனந்தம் கொண்டிடுவோம், விழித்தெழும்பிடுவோம், அசதி களைந்து அனலை அணிந்து ஆயத்தமாகிடுவோம். இந்த பாடல் நம்ம பாடுவோம். ஆண்டவருடைய வருகைக்கான ஒரு பாடல் இது. ஆண்டவர் சொன்ன வேதத்தில் சொல்ல எல்லா காரியங்களும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. முன்னவன் தாமே வேதத்தில் சொன்ன யாவும் நடந்திடுதே, மன்னவன் இயேசு இன்னில வரும் நாள சமீபம். எல்லாருக்கும் அவர் பலனை வைத்திருக்கிறார். துன்பங்கள் துக்கங்கள் அந்த நாளில் எல்லாம் ஒழிந்து போகக்கூடியதாக இருக்கிறது. உணர்ந்து நம்ம பாடுவோம். காகளநாதம் கேட்டிடும் நேரம் நெருங்குதே அதோ, காகளநாதம் கேட்டிடும் நேரம் நெருங்குதே அதோ, கல்வாரி நாதர் காந்தையை சேர்க்க வருகிறார் இதோ, கல்வாரி நாதர் காந்தையை சேர்க்க வருகிறார் இதோ. ஆனந்தம் கொண்டிடுவோம், விழித்தெழும்பிடுவோம், ஆனந்தம் கொண்டிடுவோம், விழித்தெழும்பிடுவோம், அசதி களைந்து அனலை அணிந்து ஆயத்தமாகிடுவோம், அசதி களைந்து அனலை அணிந்து ஆயத்தமாகிடுவோம். முன்னவன் தாமே வேதத்தில் சொன்ன யாவும் நடந்திடுதே, முன்னவன் தாமே வேதத்தில் சொன்ன யாவும் நடந்திடுதே, மன்னவன் இயேசு இந்நிலம் வரும் நாளும் சமீபமே, மன்னவன் இயேசு இந்நிலம் வரும் நாளும் சமீபமே. ஆனந்தம் கொண்டிடுவோம், விழித்தெழும்பிடுவோம், அசதி களைந்து அனலை அணிந்து ஆயத்தமாகிடுவோம், அசதி களைந்து அனலை அணிந்து ஆயத்தமாகிடுவோம். வந்திடுவாரே வானவரேசு தேவய காலத்தோடே, வந்திடுவாரே வானவரேசு தேவய காலத்தோடே, தந்திடுவாரே தக்க பலனை தவிக்கும் மக்களுக்கு, தந்திடுவாரே தக்க பலனை தவிக்கும் மக்களுக்கு. ஆனந்தம் கொண்டிடுவோம், விழித்தெழும்பிடுவோம், அசதி களைந்து அனலை அணிந்து ஆயத்தமாகிடுவோம், அசதி களைந்து அனலை அணிந்து ஆயத்தமாகிடுவோம். எக்கால சத்தம் கேட்டிடும் போது பக்தர்கள் பறந்திடுவார், எக்கால சத்தம் கேட்டிடும் போது பக்தர்கள் பறந்திடுவார்.
தத்தளிப்பெல்லாம் மக்களிப்பாக மாறிடும் நேரம் அது. தத்தளிப்பெல்லாம் மக்களிப்பாக மாறிடும் நேரம் அது. ஆனந்தம் கொண்டிடுவோம், விழித்தெழும்பிடுவோம். ஆனந்தம் கொண்டிடுவோம், விழித்தெழும்பிடுவோம். அசதி களைந்து அனலை அணிந்து ஆயத்தமாகிடுவோம். அசதி களைந்து அனலை அணிந்து ஆயத்தமாகிடுவோம். சுத்த ஜீவியம் செய்து மரித்தோர் உயிர் தெழும்பிடுவார். சுத்த ஜீவியம் செய்து மரித்தோர் உயிர் தெழும்பிடுவார். கர்த்தனாம் இயேசுவின் பாதம் அமர்ந்து பாடி மகிழ்ந்திடுவார். கர்த்தனாம் இயேசுவின் பாதம் அமர்ந்து பாடி மகிழ்ந்திடுவார். ஆனந்தம் கொண்டிடுவோம், விழித்தெழும்பிடுவோம். ஆனந்தம் கொண்டிடுவோம், விழித்தெழும்பிடுவோம். அசதி களைந்து அனலை அணிந்து ஆயத்தமாகிடுவோம். அசதி களைந்து அனலை அணிந்து ஆயத்தமாகிடுவோம். துக்கம் துன்பங்கள் பாவங்கள் யாவும் அன்றோடு ஒளிந்திடுமே. துக்கம் துன்பங்கள் பாவங்கள் யாவும் அன்றோடு ஒளிந்திடுமே. நேசரேசுவின் திவ்ய சமூகம் நித்தியம் நித்தியமே. நேசரேசுவின் திவ்ய சமூகம் நித்தியம் நித்தியமே. ஆனந்தம் கொண்டிடுவோம், விழித்தெழும்பிடுவோம். ஆனந்தம் கொண்டிடுவோம், விழித்தெழும்பிடுவோம். அசதி களைந்து அனலை அணிந்து ஆயத்தமாகிடுவோம். அசதி களைந்து அனலை அணிந்து ஆயத்தமாகிடுவோம். துன்பம் ஒளிந்து இன்ப வாழ்விற்காய் துரிதப்பட்டிடுவோம். துன்பம் ஒளிந்து இன்ப வாழ்விற்காய் துரிதப்பட்டிடுவோம். கரைதீரைகள் குறைகள் யாவும் சீக்கிரம் நீக்கிடுவார். கரைதீரைகள் குறைகள் யாவும் சீக்கிரம் நீக்கிடுவார். ஆனந்தம் கொண்டிடுவோம், விழித்தெழும்பிடுவோம். ஆனந்தம் கொண்டிடுவோம், விழித்தெழும்பிடுவோம். அசதி களைந்து அனலை அணிந்து ஆயத்தமாகிடுவோம். அசதி களைந்து அனலை அணிந்து ஆயத்தமாகிடுவோம். அல்லேலூயா நாம் பாடிடுவோம் அகமகிழ்வுடனே. அல்லேலூயா நாம் பாடிடுவோம் அகமகிழ்வுடனே. ராப்பகல் நம்மேல் குற்றம் சுமத்தும் சத்துரு தள்ளப்பட்டான். ராப்பகல் நம்மேல் குற்றம் சுமத்தும் சத்துரு தள்ளப்பட்டான். ஆனந்தம் கொண்டிடுவோம், விழித்தெழும்பிடுவோம். ஆனந்தம் கொண்டிடுவோம், விழித்தெழும்பிடுவோம். அசதி களைந்து அனலை அணிந்து ஆயத்தமாகிடுவோம். அசதி களைந்து அனலை அணிந்து ஆயத்தமாகிடுவோம். கரையற்ற என் உத்தமியே நீ எழுந்து வா என்பாரே. கரையற்ற என் உத்தமியே நீ எழுந்து வா என்பாரே. கேட்டிடும் நேரம் பாட்டுடன் நாமும் பறந்து சென்றிடுவோம். கேட்டிடும் நேரம் பாட்டுடன் நாமும் பறந்து சென்றிடுவோம். ஆனந்தம் கொண்டிடுவோம், விழித்தெழும்பிடுவோம். ஆனந்தம் கொண்டிடுவோம், விழித்தெழும்பிடுவோம். அசதி களைந்து அனலை அணிந்து ஆயத்தமாகிடுவோம். அசதி களைந்து அனலை அணிந்து ஆயத்தமாகிடுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வருகை நாள் மிகவும் சமீபமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் நடைபெறுகிற ஒவ்வொரு சம்பவங்களும் ஆண்டவருடைய வருகை நமக்கு எச்சரித்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய கால சத்தத்தை கேட்கும்படியாய் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். நம்மை பூரணப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அவருடைய சாயலாய் நம்மை மாற்றிக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அநேக வேளைகளில் அதை நாம் புரிந்து கொள்வதற்கு நமக்கு கடினமாக இருக்கலாம். ஆனால் அவருடைய சாயலாய் கர்த்தர் மாற்றி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவரை நாம் ஒரு நாள் முகமுகமாய் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. அப்போது நம்முடைய சாயல் அவருடைய சாயலை போல மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நாள் மிகவும் ஒரு பாக்கியமான நாள். அந்த நாள் மிகவும் ஒரு இன்பமான நாள். ஆண்டவரை சந்திக்கிற அந்த நாள். ஹல்லேலூயா. மத்திய ஆகாயத்திலே அவரை நாம் சந்திக்கக்கூடிய அந்த நாள் ஒரு ஆயத்தமாக, ஒரு எதிர்பார்ப்பான, ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள். துக்கம் துன்பங்கள் எல்லாம் முடிஞ்சிடும்.
பாவம் எல்லாம் முடிஞ்சிடும். ஹல்லேலூயா. சத்துரு இரவும் பகலும் நம்ம மேலே குற்றம் சுமத்தக்கூடிய சத்துரு அன்னையோட அவனுடைய காரியம் எல்லாம் முடிஞ்சிடும். ஹல்லேலூயா. அங்கே பரலோகத்தில் கோடான கோடி ஆண்டுகள் யுகா யுகமாய் அவரோடு கூட வாழக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை நல்ல தேவன் அவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என்ன என் ஆனந்தம், என்ன என் பேரின்பம், என்ன என் ஆனந்தம், என்ன என் பேரின்பம். விண் தூதரோடு நின்று நான் அன்பரை பாடிடுவேன், விண் தூதரோடு நின்று நானும் அன்பரை பாடிடுவேன். இத்தரை யாத்திரையே முற்றிலும் போராட்டமே, இத்தரை யாத்திரையே முற்றிலும் போராட்டமே. மண்ணில் வெற்றி சிறந்தோருக்கு நித்திய மகிமையே, மண்ணில் வெற்றி சிறந்தோருக்கு நித்திய மகிமையே. இப்பாழுலகத்தில் ஆசை ஒன்றுண்டோ, இப்பாழுலகத்தில் ஆசை ஒன்றுண்டோ. பஞ்சு போல் பறந்து போகும் பாழுலகமே. மண்ணான இந்த உடல் மண்ணாக போனாலுமே, மண்ணான இந்த உடல் மண்ணாக போனாலுமே, எக்காலம் முழங்கும் போது தன்னுருவாய் எழும்பும், எக்காலம் முழங்கும் போது தன்னுருவாய் எழும்பும். ஹல்லேலூயா. 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 ஆண்டவருடைய பாடல். ஆமென். அந்த பரலோக பாடல் நம்ம பாடினோம், பாடிக்கொண்டே இருக்கலாம். ஹல்லேலூயா. எத்தனை மகிழ்ச்சி நிறைந்த ஒரு இடம். ஹல்லேலூயா. அந்த தேசத்துக்கு கர்த்தர் நம்மை அழைத்து செல்ல போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் கூட ஒரு சில காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். முதலாவது வெளிப்படுத்தினல் விசேஷம் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதப்போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று இங்கே வாசிக்கிறோம். நான் இதனுடைய அந்த முதல் பகுதியை மட்டும் எடுக்கிறேன். இனி காலம் செல்லாது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வருகையின் நாட்கள் மிக 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 சமீபமாக இருக்கிறது. ஒரு ஷார்ட் டைம்குள்ளே நம்ம இருக்கிறோம், ஒரு குறுகிய நேரத்துக்குள்ளே இருக்கிறோம். ஒரு குறுகிய நேரத்துக்குள்ளே இருக்கிறவங்க அந்த ஒரு நம்ம ஒரு ட்ரெயினுக்கு போகிறோன்னு வைங்களேன், இல்லை ஒரு ஃப்ளைட்டுக்கு போகிறீங்கன்னு, ஒரு கொஞ்ச நேரம் தான் இருக்குன்னா அந்த 1 ஹவருக்குள்ளே எவ்வளோ ஃபாஸ்ட்டாக என்ன காரியத்தை செய்யணுமோ அதை மட்டும்தான் செய்வோம், தேவையில்லாத காரியத்தை செய்ய மாட்டோம். ஹல்லேலூயா. எது முக்கியமானதோ அதை மட்டும்தான் செய்வோம் இல்லையா? அதே மாதிரி தான் இப்போது நம்ம இருக்கிற அந்த நாட்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஷார்ட் பீரியட். அப்போ இதில் நம்ம என்ன செய்யணுமோ அதை மட்டும் செய்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு ஞானத்தை தரணும். ஹல்லேலூயா. நம்ம பவுல் அப்போஸ்தலனுடைய இதில் நம்ம பார்க்குறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 27ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். இனி அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டபடியால் இனி தப்பி பிழைப்போம் என்கிற என்ன நம்பிக்கை முழுமையாற்றி போயிட்டு, அவ்வளோதான், இனிமேல் நம்ம பிழைக்கவே முடியாது, கடைசி டைம்குள்ளே வந்திருக்கிறோன்னு சொல்லி பவுலும் அவனோடு கூட இருந்த அந்த கப்பலில் இருந்தவங்களை நினச்சாங்க. அப்போது இனி அவ்வளோதான், முடிய போது, நம்ம வாழ்க்கை இன்றையோடு முடிய போகுதுன்னு சொல்லக்கூடிய நினைக்கிற அந்த டைமில் அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் அந்த கப்பலை லகுவாக்கினார்கள். 38ஆம் வசனம் வாசிக்கிறோம். கோதுமையை கடலிலே இருந்து கப்பலை லகுவாக்கினார்கள். ஹல்லேலூயா. அப்போ எதெல்லாம் தூக்கி வீசணுமோ அதெல்லாம் தூக்கி வீசணும். உலகத்துக்குரிய காரியம் ஒன்றுமே நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம வந்து பரலோகத்துக்கு போகிறதுக்காக ஆயத்தமாயிட்டு இருக்கிறோம், கடைசி டைமில் வந்திருக்கிறோம். அப்போ எதெல்லாம் தூக்கி வீசணும்? இந்த உலகத்தில் அழிந்து போகிறது எல்லாத்தையும் தூக்கி வீசணும், அனித்தியமானது எல்லாத்தையும் தூக்கி வீசணும். ஹல்லேலூயா. எதெல்லாம் தேவையில்லாததோ அதெல்லாம், இந்த உலகத்துக்குரிய காரியத்தை அதெல்லாத்தையும் தூக்கி வீசி எறியணும். ஹல்லேலூயா. அதெல்லாம் தூக்கி வீசி எறிஞ்சிட்டு முன்னாடி நம்ம போகணும். அதை தூக்கி வீசக்கூடிய பலன் வேணும். லோத்துடைய மனைவி அவங்களுக்கு அதை வீசுறதுக்கு மனசு வரல, எல்லாத்தையும் பின்னாடி திரும்பி பார்த்துட்டு இருந்தாங்க பாருங்க, உப்பு தூணாயிட்டாங்க, தப்ப முடியலை. ஹல்லேலூயா. ஒரு சின்ன ஒரு ஷார்ட் டைமுக்குள்ளே ஆண்டவர் நம்மளை துரிதப்படுத்தி கொண்டே இருக்கிறார். துரிதப்படுத்தும் போது இவ்வளோதான் டைம்னு சொல்லும்போது அதுக்கு மேலே நமக்கு டைம் இல்லைன்னு தெரியும் போது மறுபடியும் இந்த உலகத்துக்குரிய காரியங்களுக்காகவே நம்ம கவலைப்பட்டு அதன் மேலேயே நம்ம சிந்தை இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஒன்று நல்ல மனசில் வச்சுக்கணும், இந்த உலகத்தில் உள்ள எல்லாமே அழிந்து போகக்கூடியது, இந்த உலகத்தோடு எல்லாம் முடிஞ்சு போயிடும், அவ்வளோதான். ஹல்லேலூயா. அதனால் அழியாததை நம்ம தேடணும்.
எல்லாரும் ஜெபிப்போமா? ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே ஒரு குறுகிய நேரத்துக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம்ப்பா. ஆண்டவர் இதுக்குள்ளே என்னென்ன உலக காரியங்கள் உங்களுக்குள்ளே இருக்குது அதெல்லாம் தூக்கி வீசுங்க. இந்த வேளையில் உலக கவலை, பொருள் இல்லா என்னென்ன காரியத்துக்காக நீங்கள் வீணான கவலை உங்கள் உள்ளத்துக்குள்ளே இருக்குதா? எதை குறிச்செல்லாம் வீணாக கவலைப்பட்டுட்டு இருக்கிறீங்க? அழிஞ்சு போகிற பொருளுக்காக, அற்பமான காரியங்களுக்காகலாம் வீணாக கவலைப்பட்டுட்டு இருக்காதுங்க. ஹல்லேலூயா. அதெல்லாம் இந்த உலகத்தோடே முடிந்து போகக்கூடியது. உலகத்தின் செல்வம், உலகத்தின் பொருட்கள், உலகத்தின் எல்லாமே, உலகத்தின் சொத்து எல்லாமே ஒரு நாள் தூசி குப்பை, அதெல்லாம் அழிஞ்சு போகக்கூடியது. ஹல்லேலூயா. அதுக்காக கவலைப்பட்டு அதை சேர்த்து வச்சுட்டு அப்படி உட்கார்ந்துட்டு நீங்கள் இது பண்ணாதுங்க. இனி கர்த்தருக்காக வாழக்கூடிய டைம், அந்த டைமுக்குள்ளே வந்துருங்க. அது உண்ணவும் உடுக்கவும் போதும் என்றால் அது போதும்னு சொல்கிற ஒரு மனநிலைமைக்குள்ளே வரணும். ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், ஆண்டவரே எதெல்லாம் தூக்கி வீசணுமோ எங்களுக்கு பலன் தாங்கப்பா. அந்த உலகத்துக்குரிய ஒரு சின்ன விஷயம் கூட எங்களுடைய சரீரத்தில் ஒட்டிருக்கக்கூடாதுப்பா. தூசியை உதறி விட்டு நாங்கள் எழும்ப கிருபை தாங்கப்பா. உலகம் வேண்டாம்ப்பா, பாவம் வேண்டாம்ப்பா, அசுத்தம் வேண்டாம்ப்பா, உலகத்தின் இன்பங்கள் வேண்டாம் சுவாமி. எல்லாத்தையும் தூக்கி வீசி எங்களுக்கு பலன் தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த மத்தியான வேளையில் கூட என்னென்ன காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு உணர்த்துகிறாரோ அது எல்லாவற்றையும் இந்த வேளையில் சீர்படுத்த ஒப்பு கொடுங்க ஆண்டவரே. எங்களை சீர்படுத்த ஒப்பு கொடுக்குறோம் சுவாமி. எல்லா பகுதிகளிலும் எங்களை சீர்படுத்துவீராக ஆண்டவரை. தூக்கி வீச வேண்டிய காரியங்களை தூக்கி வீச கிருபையை தாரும் ஆண்டவரே. உம்முடைய பாதையிலே ஓட கிருபையை தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இரண்டாவதாக, இனி ஒரு ஷார்ட் டைம்குள்ளே இருக்கிறோன்னா நம்ம எப்படி நம்மளை ஆயத்தப்படுத்தணும் பாருங்கள். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும்போது, அவங்க இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்து கிளம்பி வர்றாங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு. அப்போ அவங்க அந்த கடைசி பஸ்காவை புசிக்கும்போது அப்போ ஆண்டவர் சொல்ல அது புசிக்க வேண்டிய விதமாகுது. ஏன்னா அன்னைக்கு தான் லாஸ்ட் நைட், எகிப்தில் இருக்கக்கூடிய கடைசி இரவு அன்னைக்கு. அதில் அவங்க ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சியை கட்டி கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சி தொடுத்து கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. அப்போ ஒரு ஷார்ட் டைம்குள்ளே நம்ம இருக்கிறோன்னா அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு எப்படி ஆண்டவர் எல்லாம் ரெடியாக செருப்பு பாதரட்சியை போட்டுட்டு ஆயத்தமாக இருக்க சொன்னார். ஹல்லேலூயா. அந்த உணவை எப்படி சாப்பிடணும்னு சொல்கிறார். அறையில் கச்சை, பெல்ட், அது பாதரட்சி, கையில் தடி எல்லாத்தையும் வச்சுட்டு. இந்த கச்சை என்னென்னா எதை காட்டுதுன்னு சொன்னால் சத்தியம் என்னும் கச்சை, வசனம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், சத்தியம் என்னும் கச்சை உங்களை இடுப்பில் நீங்கள் அணிந்து கொள்ள இருக்கிறது. வசனத்தால் நிரப்பப்படுங்க. நீங்கள் ஆயத்தமாக இருக்கணும்னா வசனம் தான் உங்களை ஆயத்தப்படுத்தும். கர்த்தரோட வசனம், வார்த்தை ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. அதே போல் எவ்வளோ வசனத்தை மனப்பாடம் பண்ண முடியும், வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்கள். சுவிசேஷத்தை எவ்வளோ பாதரட்சை, அது ஆயத்தம் என்னும் பாதரட்சை, சுவிசேஷனுடைய பாதங்கள் அழகாக இருக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போது இந்த பாதரட்சை நம்ம ஆயத்தமாக இருக்கணும். அதே வேளையில் சுவிசேஷத்தை சொல்லுவதற்கும் நம்ம ஆயத்தமாக இருக்கணும். எத்தனை பேருக்கு ஆண்டோடைய வார்த்தையை சொல்ல முடியுமோ அத்தனை பேருக்கு ஆண்டோடைய வார்த்தையை சொல்லுங்கள். ஹல்லேலூயா. கையில் தடி வச்சுருக்கணும். இந்த தடி எதை காட்டு, நம்ம பலனை காட்டுது. ஹல்லேலூயா. நமக்கு அந்த பலன் எவ்வளவு பலன் அடைய முடியுமோ ஆண்டவர் பலன் உள்ளவர்களாக இருக்கும். ஆவிக்குரிய பலனை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆவிக்குரிய விஷயத்தில் பலனாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாமா? ஆண்டவர் இந்த அனுபவத்தை நமக்கு தர விரும்புகிறார். ஹல்லேலூயா. இந்த ஒரு ஃபாஸ்ட், இந்த கடைசி இரவில் நம்ம வந்திருக்கிறோம். ஆண்டவர் இந்த நாட்களில் நமக்கு அந்த பலனை தரணும். சத்தியம் என்ன காட்சி, எப்போது வசனத்தை தியானிக்கிற ஒரு அனுபவம். அந்த வசனம் இல்லைன்னா நம்ம நிற்க முடியாது. ஹல்லேலூயா. வஸ்திரத்தை, ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்து போயிடுவோம். ஹல்லேலூயா. நம்ம வஸ்திரத்தை பாதுகாத்துக்கொள்ளணும். அந்த கச்சை தேவை, அந்த சத்தியம் தேவை, வசனம் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. வசனம் தான் நம்ம ரட்சிப்பின் வஸ்திரம் கரைபடாமல் நம்ம பாதுகாக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த கிருபை நமக்கு தருவாராக. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த அனுபவங்களை தாங்க ஆண்டவரே. இந்த அனுபவங்களை தாங்கப்பா. வசனத்தினால் நிரப்பப்படுவார்களாக. ஒவ்வொருவரும் வசனத்தினால் நிரப்பப்படுவார்களாக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பலனை கொடுங்க சுவாமி. எல்லாரையும் பலப்படுத்துங்க ஆண்டவர். அதே போல் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவிசேஷத்தை அநேகருக்கு சொல்லட்டும் அப்பா. அப்படிப்பட்ட ஒரு கிருபையை கர்த்தர் தருவீராக. நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்னொரு காரியத்துக்காக கூட நம்ம ஜெபிக்க போகிறோம். இனி காலம் சொல்லாது. அந்த 1 மணி நேரம், மத்திய 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அந்த அந்த எஜமான் கடைசி 1 மணி நேரம் தான் இருக்குது. அந்த டைமில் போய் அவர் என்ன பண்ணுறாருன்னா கூலிக்கு ஆட்கள் அமர்த்துறார்.
அந்த 1 மணி நேரத்தில் வேலை செஞ்சவங்க என்ன பண்ணாங்கன்னா முழு பலத்தோடு செஞ்சாங்க. நமக்கு முன்னாடி இருக்கிறது இன்னும் 1 மணி நேரம் தான், ஒரு ஷார்ட் டைம். ஆனால் இந்த அந்த குறுகிய நேரத்தில் எவ்வளோ உங்கள் பலனை செலவழித்து கர்த்தருக்காக உழைக்க முடியுமோ அந்த உழைக்கணும். ஹல்லேலூயா. இன்னும் 1 மணி நேரம் தானே இருக்குது, எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் நம்மளால் ஒன்றும் முடியாது அப்படின்னு நீங்கள் இருக்கக்கூடாது. எப்படி அந்த 1 மணி நேரம் வேலை செஞ்சவங்களுக்கும் ஒரு பணம் தான் கூலி, 12 மணி நேரம் எவ்வளோ 12 மணி நேரம் வேலை செஞ்சவங்களுக்கும் அதான் கூலி. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் நமக்கு அந்த முழு இருதயத்தை தான் பார்க்குறார். கொஞ்ச நாள் தானே இருக்குது, நம்ம வாழ்க்கையெல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோமே, இனிமேல் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு யோசிக்காதுங்க. உங்களுக்கு கிடைச்ச அந்த கொஞ்ச நாள் தான் உங்களுக்கு இருந்தாலும் அந்த கொஞ்ச நாளில் கூட நீங்கள் கர்த்தருக்காக வாழ முடியும். ஹல்லேலூயா. அந்த 1 மணி நேரம் இதை காட்டுறேன், ஜெபத்தை காட்டுது. எவ்வளோ ஜெபிக்க முடியுமோ ஜெபிங்க. ஹல்லேலூயா. இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாருக்கு முன்பாக நிற்கணும்னு சொன்னால் ஜெபத்தில் விழித்திருங்க. எப்படி அந்த எஸ்தர் ஒரு ஷார்ட் டைம் தான் அவங்களுக்கு இருந்தது, ஆனால் எல்லாமே பத்திரம் எல்லாம் கையெழுத்தாகி எல்லா இடமும் போயிடுச்சு யூதர்களை அழிக்கணும். ஆனால் அந்த குறுகிய நேரத்தில் எவ்வளவாய் உபவாசித்து ஜெபித்து அந்த காரியமே மாறுதலாக முடிஞ்சிடுச்சு. ஹல்லேலூயா. அதுபோல் கர்த்தர் நம்ம கிருபை தருவாராக. ஜெபிப்போமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களுக்கு முன்பாக இனி காலம் செல்லாது நாங்கள் வாசிக்கிறோமே அப்பா. ஆண்டவரே, எவ்வளவு ஜெபிக்க முடியுமோ அவ்வளவு ஜெபிக்க கிருபை தார், எவ்வளவு ஊழியம் செய்ய முடியுமோ அவ்வளோ ஊழியம் செய்ய கிருபை தாங்கப்பா. முழு பலனையும் கர்த்தருக்காய் செலவு பண்ணாப்பா. ஆண்டவரே, ஏன்னு சொன்னால் அவனவன் செய்த கிரியைகளுக்கான பலன் என்னோடு கூட வருகிறதுன்னு நீ சொல்லி இருக்கிறேன். நீர் பலனை கொடுக்கும்படியாய் வருகிறீர் சுவாமி. அதை நாங்கள் பெற்றுக்கொள்வர்களாய் ஒவ்வொருவரையும் மாற்றும் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளும் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த அனுபவத்தை தருவீராக. உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அதே போல் இந்த வேளையிலும் கூட இந்த ஊழியத்துக்காய் ஜெபம் பண்ணுவோம், நேபாள் மிஷினரிகளுக்காய் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த ஹெவன் டிவி ஊழியத்தை ஒப்புக் கொடுக்கிறோம், நேபாள் மிஷினரிகளை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஊழியங்கள் இன்னும் பெருகட்டும் அப்பா. அநேக மிஷனரிகள் எழும்பட்டும் அப்பா. இந்த ஊழியத்தில் ஒரு பெரிய வளர்ச்சி உண்டாகட்டும் அப்பா. ஆண்டவர்களுடைய தரிசனங்கள் ஒவ்வொன்றும் நிறைவேறட்டும் அப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எந்தெந்த எல்லைக்குள்ளே கால் வைக்கிறார்களோ அந்தந்த இடங்கள்லாம் சபைகள், ஆலயங்கள் கட்டி எழுப்பப்படட்டும் சுவாமி. இதை கொடுத்து உதவுகளை கர்த்தர் எழுப்புங்க அப்பா. அநேகர் இதன் மூலம் பயன் பெறட்டும் சுவாமி. ஆண்டவரை கொடுக்கிற கரங்களை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த ஊழியத்துக்கு உதவியாக இருக்கிறவர்கள், உடனிருந்து செய்கிறவர்கள் அப்பா, ஒவ்வொருவர் மேலும் உடைய கரம் வைக்கப்படட்டும் சுவாமி. ஆண்டவரே, இதற்கான பலனை நாங்கள் ஒரு நாள் பரலோகத்தில் பார்ப்போமே சுவாமி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். இன்னும் ஆண்டவரே, அநேகர் இந்த ஊழியத்தோடு கர்த்தர் இணைப்பீராக அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம். உடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். அருமையான ஊழியக்காரருக்காய் ஜெபிக்கிறோம், மனைவி பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சரத்தில் சுகத்தை பலனை கொடுங்கப்பா. இந்த ஊழியத்துக்கு விரோதமாக இருக்கிற எல்லா சத்துருடைய திட்டங்களை இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கிறோம் தகப்பனே. நன்றி சுவாமி, நன்றி சுவாமி. அப்பா, உடைய வார்த்தைகள் அப்படியே நிறைவேறட்டும். இந்த ஊழியத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் நிறைவேறட்டும். இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த ப்ரேயர் பாயிண்ட்ஸை கவனித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் நன்றி செலுத்துகிறோம். அவர்களும் ஆண்டவரே ஜெபித்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஜெயமடைய பலனடைய கர்த்தர் கிருபை கொடுப்பீராக. நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். அமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது. தாவீதினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது. தாவீதினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம்.